ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஃபிட்டி 50. இன்னைக்கு நம்ம சீரீஸ் 18ஓட செகண்ட் டேல இருக்கும். கீழ் உடம்புக்கான எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்க போகிற நாள். ஃபர்ஸ்ட் டே எக்ஸசைஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது நம்ம எல்லாருக்குமே. அதனால இன்னைக்கு கொஞ்சம் சட்டிலான எக்ஸசைஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்வீப்ஸ்ன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பண்ணி காமிக்கிறேன், பண்ணி பாருங்கள் நீங்களும். அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸ்டே டியூன்ட். பாருங்கள், இந்த ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்வீப்ஸ்க்கு காலை நல்லா முன்னாடி வச்சுக்கோங்க, பாதத்தை தூக்கி வச்சுக்கோங்க. இந்த முட்டி பெண்ட் இருக்கக்கூடாது, நல்லா லாக் ஆகிடும். அப்படியே கையை இப்படி ஸ்வீப் பண்ணி கொண்டு வரணும், அவ்வளோ. இப்போ இந்த கால் பண்ணலாம். காலை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறோம், பாதத்தை மேலே வச்சுக்கிறோம், முட்டி லாக் ஆகிருக்கணும். அப்படியே போய் கீழே இப்படி பண்ணிட்டு வரணும், அவ்வளோ. தரையில் டச் ஆகணும் கையின்னு அவசியம் கிடையாது. காலை ஃப்ரண்ட்டில் வைங்க, முட்டி லாக் பண்ணிக்கோங்க, ஸ்வீப், அவ்வளோ. 5 தடவை பண்ணலாம் ஒவ்வொரு பக்கமும். பின்னாடி பேக்ல இருக்கிற மசில்ஸ் அத்தனையும் ஸ்ட்ரெச் ஆகிறது ஃபீல் பண்ணுவீங்க. காஃப் மசில்ஸ் ஸ்ட்ரெச் ஆகும், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் மசில்ஸ் ஸ்ட்ரெச் ஆகும், பேக்ல மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச் ஆகும். ஓகே, உடம்பு கொஞ்சம் முன்னாடி தான் போகும். இது மாதிரி காலை நீட்டி வச்சு குனியும் போது அப்படியே ஒரு ஸ்வீப்பிங் மோஷன்ல கையை பண்ணிட்டு வந்துடும். இந்த கால் இப்படி தான் லாக் ஆயிருக்கணும், முன்னாடி இப்படி எழும்பக்கூடாது, முட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. லாக் பண்ணிட்டு தான் ஸ்வீப்பிங். ஓகே, அடுத்த வேரியேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ ஒரே இடத்துல இருந்து பண்ணதை நடந்த மாதிரியே பண்ணலாம். பண்ணி பார்க்கலாமா? காலை வச்சு ஸ்வீப், அடுத்து காலை வச்சு ஸ்வீப், 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 ஸ்வீப். காலை ஃப்ரண்ட்ல வைக்கிறோம், முட்டி லாக் பண்ணிட்டு ஸ்வீப்பிங் மோஷன். அவ்வளோதான். இதோட அடுத்த வேரியேஷன் என்னன்னா, இப்படி ஸ்வீப் பண்ணும் போகும்போது பாதத்தை தொட்டுட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த இடத்துல இருந்துட்டு வரணும். ட்ரை பண்ணுவோமா? பாருங்க, காலை ஃப்ரண்ட்ல வச்சுக்கிறோமா, பாதத்தை மேலே வச்சோமா, கால் முட்டி லாக் ஆயிருக்கா, இப்படி வருவோமா, அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் டச் பண்ணிடுங்க அதே பொசிஷன்ல. அதுக்கப்புறமா மேலே வாங்க. இப்போ இந்த கால் லாக் பண்ணிக்கிறோமா, இப்படி போகும்போது கொஞ்ச நேரம் அதை டச் பண்ணுங்க, பாதத்தை, டிப்பை, டோஸோட டிப்பை. அதுக்கப்புறமா மேலே எழுந்துக்கும். ஓகே, ஒரு 5 தடவை பண்ணலாம். தொடரும், மேலே எழுந்துக்கும். ஓகே, ஸ்வீப்பிங் மோஷனில் போகும்போது அப்படி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, மேலே வாங்க. இது நல்லா எஃபெக்டிவாக ஃபீல் பண்ணுவோம். இப்படி பண்ணி அங்கே தொடும்போது பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் மசில்ஸ் நமக்கு நல்லா இழுக்கிறது ஃபீல் ஆகும். ப்ளஸ் இங்கே இருக்கிற மசில்ஸ் எல்லாம் இழுக்கிறது ஃபீல் ஆகும், பேக்கில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் எடுக்கிறது ஃபீல் ஆகும். ஸோ எல்லா மசில்ஸையும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம், கீழ்கால் பின் பகுதியில் இருக்கிற தசைகள். ஓகே, இப்படி பண்ணுறோமா? ஸ்டாப் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ், மேலே வர. ஓகே, எஸ். ஓகே, அவ்வளோதான். இந்த எக்ஸசைஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கே பண்ணும்போது ஃபீல் பண்ணியிருப்பீங்க. காலில் எஸ்பெஷலி பின்னாடி இருக்கிற மசில்ஸ் அத்தனையும் ஆக்டிவேட் பண்ணும், ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். அதாவது பேக் க்ளூட்டுன்னு சொல்கிற பகுதியோட பின்பக்கம் மசில்ஸ், தொடையோட பின்பக்கம் மசில்ஸ், அதுக்கப்புறம் காஃப் மசில்ஸ், காலை இந்த பக்கம் ஆட்டு சதைன்னு சொல்கிறோம்ல, இந்த மசில்ஸ், இத்தனை மசில்ஸையும் இதை ஸ்ட்ரென்தன் பண்ணுமா இந்த எக்ஸசைஸ். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல வார்ம் அப் எக்ஸசைஸும். எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அதாவது கஷ்டமான எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு காலை ஸ்ட்ரெச் பண்ணி விடணும், ரிலீஃபாக இருக்கும் உங்களுக்கு பெயின்லேருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இதை ஸ்லோவாக நீங்கள் பண்ணலாம். அது தவிர்த்து 3 ஜாயின்ஸோட ஃப்ளெக்சிபிலிட்டியை அதிகமாக வச்சுருக்கும். இதை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருந்தால் ஓவராலாக சர்க்குலேஷனையும் காலுக்கு போகிற பிளட் சப்ளையும் அதிகப்படுத்தும். ஸோ இதை ரொட்டீனாகவே நீங்கள் பண்ணலாம். அது தவிர்த்து காலோட போஸ்டரையும் லெக்கோட அலைன்மெண்ட்டையும் கரெக்ட் பண்ணுமா. அதாவது நிறைய எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு காலில் பண்ண வர எக்ஸசைஸ் இன்னொரு காலில் பண்ண வராது இல்லையா. இந்த மாதிரி ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்வீப்ஸை பண்ணிவிட்டு மற்ற எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்தா கரெக்டாக 2 காலுக்கும் ஈக்குவலாக உங்களால் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் ரொம்ப நேரம் டெஸ்க்லேயே உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு பின்னாடி மசில்ஸ் அத்தனையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்டிஃபாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாகவே இருக்காது. குனியை கொள்ள உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஒரு சின்ன பொருள் கீழே விழுந்து எடுக்க போகும்போது கூட பார்த்தா இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா.
அதெல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகி அதை யூஸ் பண்ணாமே விடுறதால தான். ஸோ நீங்கள் இந்த ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்வீப்ஸை தொடர்ச்சியாக பண்ணி வந்தீங்கன்னா குனியறதெல்லாம் ஈஸியாகும். ஏதாவது ஒரு பொருளை கீழே குனிஞ்சு டக்குன்னு எடுக்கணும்னா உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. ஸோ இதை தொடர்ச்சியாக பண்ணுங்கள். அது தவிர்த்து ஹோல் பாடிக்கே இது நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து பண்ணும்போது இந்த எக்ஸசைஸை ஃபுல் பாடிக்கான ஒரு சர்க்குலேஷனை அதிகப்படுத்தக்கூடும் இந்த ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்வீப்ஸ். ஓகே, ஸோ இவ்வளோ ஈஸியான லோவர் பாடி எக்ஸசைஸ் கொண்டு வந்திருக்கேன். பண்ணி பாருங்கள். நேத்திக்கு பண்ணதுக்கு இது காம்பன்சேஷனாக இருக்கும். தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாளைக்கு அப்பர் பாடி மூவோடு உங்களெல்லாம் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் Fitty 50. Bye.